அப்போ ஓகே, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நீ என்ன தொடுறது தப்புடா. ஏய், என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு லவ்வர் தான், புரியுதா? உள்ள யாரோ இருக்காங்க. ஆமா, நீ இருக்க, நான் இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் தவிர வேற யாரோ இருக்காங்க. ஆமா, இந்த வீட்ல பேய் இருக்குது, மூளையில பாய் இருக்குது, தெருவுல 2 சொறி நாய் இருக்குது. ஆமா, சாமி இருக்கு இந்த ஒரு வீட்டுல. இல்ல, உங்க செத்து போன தாத்தா இருக்கார்ல, அவருடைய ஆத்மா இங்கதான் சுத்துது. எந்த ஒரு மனுஷனுக்கு முதல்ல கல்யாணம் அன்னைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் மறுநாள் தான் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான். 15 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் குழாவனது. அதுக்கப்புறம் எங்க இப்ப வேற எங்க கொஞ்சிட்டு இருக்க? அதானே, வேற எங்க கொஞ்சிரனா? ஆமா, கொஞ்சிட்டு இருந்த. இப்ப நல்லா தெரியுது. யார்கிட்ட? உம்மா. இந்த மாதிரி எல்லாம் பேச உம்மா கிட்டனா? ஏண்டி நீ என்னை மறந்துட்டியா? ஏன் வரதில்லை வீட்டுக்கு? அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, வர லேட் ஆகும். என்ன இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. சும்மா இருக்கியா? ஒரு முத்தம் கொடு மாமாக்கு. சீ போ, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. முத்தம் கொடுறே மாமாக்கு, கன்னத்தில் கொடு. வேணாங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வேணா ரவிராஜ், ப்ளீஸ். சி கையிடு ரவிராஜ், அவங்கெல்லாம் கை வைக்காதடா. ஏய், நான் வைக்காம வேற வைப்பா கையை? நான் ஓவரா பண்ற, சினுத்துக்கிற. ஏன் ஃபர்ஸ்ட்லாம் லவ் பண்றப்பெல்லாம் தெரியலையா? அப்பெல்லாம் கம்முன்னு இருந்த. அப்போ ஓகே, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நீ என்ன தொடுறது தப்புடா. ஏய், என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு லவ்வர் தான், புரியுதா? என்ன பேச்சு ஆப்பாயிருச்சு? ராதாவை பத்தி நீ பயப்படுறிய? அவெல்லாம் அதை பத்தி கண்டுக்க, நீ வேலையை பாரு. அவன் வரமாட்டா. இப்போ நீ ஏன் பயப்படுற? வரமாட்டாடி அவ. இல்லடா, எனக்கு பயமா இருக்கு. ராதா வந்துட்ட பிரச்சனை ஆயிடும்டா. வர மாட்டா. என்ன ஓவரா பண்ற? நீ ரொம்ப டென்ஷன் ஆகாது. ஐயோ, எனக்கு டென்ஷனா இருக்கு. நான் கிளம்புறேன், நான் வீட்டுக்கு போறேன். என் வீட்டுக்கார் தேடு வர்றா. நான் வேற என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். டைம் ஆயிடுச்சு. விடு ரவிராஜ். ரவிராஜ், ஐயோ இடுப்பு கிள்ளாத. ஐயோ, யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேக்குதுடா. யாரா இருக்கும்? இரு ஒரு நிமிஷம். நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்க போ. இரு இரு, அந்த பக்கம் போகாத. ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, நான் அப்பவே சொன்னேன் ரவிராஜ், நீ கேட்கவே மாட்டாடா. ஐயோ, எங்கடா போகலாம் நீ இப்போ? இந்த துணி கூட உடைச்சிக்கோ. ஐயோ, உள்ள போயிடு, உள்ள போயிடு. போ 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 உள்ள போ. இரு ஒரு நிமிஷம். ஐயோ, ராதா தான் நினைக்கிறேன்டா, வந்துச்சு. நீ போடி, உள்ள போடி. உள்ள போ. இரு ஒரு நிமிஷம். என்ன ஏன் தட்டுற இப்படி? என்ன இவ்வளவு நேரம் முத்தாது போறக்க? என்னண்ணா? ஒன்றும் இல்லையே. என்ன ஒன்றும் ஆகலையே? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏன் நான் எதுவும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு? தள்ளு. என்னடி? ஏன் தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு உனக்கு? தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருந்தியா? உள்ள சவுண்ட் கேட்டுச்சு, தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்ற. என்ன சவுண்ட் கேட்டுச்சு? முழுசா பாக்கலையே, அட முடியாம போச்சு. பாத்துட்டா செத்துறடா நீ. யார் கூட பேசிட்டு இருந்தமா சவுண்ட் கேட்டுச்சு? நான் யார் கூட பேசிட்டு இருந்தேன்? ஏய், யாரும் இல்ல லூசு. என்ன? உள்ள யாரோ இருக்காங்க. ஆமா, நீ இருக்க, நான் இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் தவிர வேற யாரோ இருக்காங்க. ஆமா, இந்த வீட்ல பேய் இருக்குது, மூளையில பாய் இருக்குது, தெருவுல 2 சொறி நாய் இருக்குது. ஆமா, சாமி இருக்கு இந்த ஒரு வீட்டுல. இல்ல, உங்க செத்து போன தாத்தா இருக்கார்ல, அவருடைய ஆத்மா இங்கதான் சுத்துது. அதனாலதான் உனக்கு அப்படி ஒரு அமானுஷமா தெரியுது, யாரும் இருக்கிற மாதிரியே தெரியுது. ஏன் பதட்டமா இருக்க? என்ன? நான் எதுவும் பதட்டமா இல்லையே, எனக்கு என்ன இருக்கு? நான் ஜாலியா நடுங்குது. கால் நடுங்குது. எங்க நடுங்கலையே? யார் கூட பேசிட்டு இருந்த? நான் யார் கூடயும் பேசலையே. ஏதோ ஒரு பொம்பளை கூட பேசிட்டு இருந்த நீ. உள்ள யாரோ இருக்காங்க. பொம்பளையா? ஏய், இங்க வா ஒரு நிமிஷம். எனக்கும் இந்த டவுட் இருக்கு. உங்க தாத்தா பாட்டியோட குரல் இந்த வீட்டுல கேட்டுக்கிட்டே இருக்கு. 2 பேரும் இங்கே இருக்காங்க போல இருக்கு. இந்த வீட்ல பேய் இருக்கு. சும்மா சமாளிக்காதண்ணா. முன்னாடி எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. உன்னோட மொழியே சரியில்லை. நீ என்னதான் பண்ற அப்படி? நான் என்ன பண்றேன்? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன நான் என்ன பண்ணேன்? நான் உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன்.
திரும்பிட்டு இருக்க. என்ன ஏன் சும்மா தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி நீ? யாரு நீ தூங்குனியா? தூங்கிட்டு தான் இருந்த உண்மையிலேயே. தூங்கி இந்த மேல கேக்க நான் வந்து இல்ல தூங்கிட்டு நம்ம தொங்கிக்கிட்டா இருந்த. என்னடி பேசுற? நிம்மதியா இருப்பேன் நானு. உன்னை வச்சு டெய்லி பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. டெய்லி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ட்டு. சரி பா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு எப்ப பாரு என் மேல சந்தேகம் தான். அனாவசியமா சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்தப்படாது. இதுதான் சொல்றேன்ல, அழகா மட்டும் பிறக்கவே கூடாது. இந்த அழகா பிறந்து தொலைஞ்சாலும் இந்த தொல்லைதான். யார் அழகு? நீ அழகா? பாபு ஸ்னேக் பாபு. இட்ஸ் மீ. ஆமா என்கிட்ட இருக்க எதிரா உன்னை ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை தெரிஞ்சாகணும்? பெரிய முதல் மரியாதையில வர ஆள் இந்த அம்மா. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாரி அப்படின்ட்டு வந்துட்டா. ஏ பைத்தியம், பின்ன நீ யார் கூட உள்ள பேசிட்டு இருந்த? சத்தி நான் கேட்டுட்டு தான் வரேன். என்ன கேட்ட? சரி என்ன பேசுற? யாரோட கொஞ்சம் கொலாவே நந்தியே? கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டா? கொலாவிக்கிட்டு இருந்த. யோ நான் கொஞ்சினது கொலாவதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சியா. அதுக்கப்புறம் ஃபுல்லா வெறுப்பு தான் வாழ்க்கையே. ஏன் வெறுப்பு வாழ்க்கை? அதுக்கப்புறம் என்ன இருக்கு மனுஷனுக்கு வாழ்றதுக்கு சொல்லு. எந்த ஒரு மனுஷனுக்கு முதல்ல கல்யாணம் அன்னைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் மறுநாள் தான் அவனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையே போச்சு. அவ்வளவுதான். 15 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சி கொலாவனது. அதுக்கப்புறம் எங்க இப்ப வேற எங்க கொஞ்சிட்டு இருக்க? அதானே வேற எங்க கொஞ்சிரனா? ஆமா கொஞ்சிட்டு இருந்த. இப்ப நல்லா தெரியுது. யார்கிட்ட? உம்மா. இந்த மாதிரி எல்லாம் பேச உம்மா கிட்டனா? வீக்னஸ் வெளிய உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. ஏய் என்ன லூஸ் அடி கனவு கண்டியானே? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன். அது என்ன ஆள் இல்லனா உடனே யா எனக்கு ரவிராஜ பத்தனுக்கு தெரியாது. நீ எந்த விஷயத்துல சந்தேகப்படு. குடிச்சிட்டு வரேன்னு சொல்றியா சந்தேகப்படு. ஆனா இந்த பொண்ணுங்க விஷயத்துல மட்டும் சந்தேகப்படாத. நான் வந்து ஸ்ரீராம சந்திரமூர்த்தியோட 2வது அவதாரம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. என்ன ஆமா ஒருவனுக்கு ஒருத்தி குறவனுக்கு குறத்தின்னு ஒரு கொள்கையில வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய நானு. பழமொழி மட்டும்தான். அது யாரும் செயல்படுத்துறதெல்லாம் கிடையாது. ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன எதுக்கு வந்து தேவலாம் பேசிட்டு இருக்க? நம்பிக்கை கிடையாது. யார் இருக்கா இப்ப? தேடி பாத்துக்கு போ. தேடி போ. தேடி பாத்துக்கு போ. அரிசி குண்டான்ல இருந்து உள்ள அந்த மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் அவுத்து பாரு போ. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. நம்ப முடியாது. ஆளு மொழியே சரியில்லையே. பாத்ரூம்ல பாரு. இப்போ பாத்ரூம்ல பாரு. பர்ணம் எல்லாம் ஏறி பாரு. விடாது ஒரு இடத்த விடாது. யாராவது பீரோல வச்சு பூட்டுவாங்களா? நீ ஃப்ரிட்ஜ்ல திறந்து பார்க்கல? நீ பூட்டினாலும் பூட்டுவ. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல அவ்வளவுதான். யார வேணா நம்புவேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். துணியை தூக்கி பாரு. இந்த துணியை தூக்கி பாரு. சந்தேகத்தை தீர்த்துக்கோ. இருக்காங்களா? இல்ல கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. பாத்துக்க. நீ என் மேல அனாவசியமா சந்தேகப்படுற. நான் ரவிராஜா சந்தேகப்பட்டதெல்லாம் உலக அழிஞ்சிரும் பாத்துக்க. அப்ப நான் இவ்வளவு நேரம் கேட்டதெல்லாம் அதான் போய் என்னடி கேட்ட? உம்மா கேட்ட. அவங்க கூட யாரோட கொஞ்சிட்டு இருந்த நீ? உள்ள ஆள் இருந்தாங்க. ஆள் இருக்கிற மாதிரி நானும் வந்து ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்கேங்க. அதனால நான் வெளியே போக கூடாதுன்னு வந்தவ கதவை தட்ட வேண்டியதானே. வேற வெளில வந்து நின்னுட்டு இருக்கிறது. நீ தான் கொஞ்சம் கொலாவன்னு இருந்தியே. யாரும் தெரிஞ்சுக்க வேணாமா? தெரிஞ்சுக்காம எப்படி நான் கதவை தட்ட முடியும்? அத கொஞ்ச நாள் நின்னு கேட்டேன் என்ன பண்றேன்ட்டு. இதே பொழப்பு தானே ரவி உனக்கு? ஏன் ரவி இந்த மாதிரி என்ன துரோகம் பண்ணிட்டு இருக்க எனக்கு நீ? சரி இப்ப இந்த வீட்ல யாராவது இருக்காங்களா? யாராவது இருக்கு? நீ தேடி பாத்துட்டல்ல, எல்லா இடத்தையும் பாத்துட்டல்ல, அப்புறம் என்ன மறுபடியும் இப்ப யாராவது இருந்தா நீ தெரிஞ்சிருக்கணும்ல. யாரும் இல்ல, அப்புறம் எப்படி நீ சந்தேகப்படுற? அப்ப நான் ஓட்ட ஓடிச்சு அப்படியே வெளில அனுப்பிச்சிட்டடா. அப்ப நான் கேட்டது என் காதுல இல்ல ஏதோ சுரண்ட பத்த தோண்டி வச்சிருக்கனா அது வழியா அனுப்பிச்சு விடுறதுக்கு. நீ சொல்லு. நீ பண்ணாலும் பண்ணுவடா. உன்னால என்னால நம்பவே முடியாது. அது இந்த விஷயத்துல நான் உன்னை நம்பவே மாட்டேன் நானு. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? அங்க நடி போய் பாக்குற. ஐயோ அப்ப நான் கேட்டது பொய்யா? நான் போய் இங்க பாரு நான் உன்ன தானே கேட்டிட்டு இருக்கேன். என்னடா? யார் கூட கொஞ்சம் பேசிட்டே? ஏய் யார்கிட்ட கொஞ்சல? லேடிஸ் வாய்ஸ் கேட்டுச்சு. நான் கேட்டேன். உனக்கு ஒரு பிரம்ம பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு மன பிராந்தி அது. ஏதோ நான் வந்து ஏதோ தப்பு பண்றேன், ஏதோ நான் சரியில்லை, ஏதோ ஒரு பொண்ணு வச்சிட்டு இருக்கேன்ற மாதிரியே உனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. என் மேல அளவு கடந்த அன்பு வச்சதுனால உனக்கு இந்த மாதிரி நடக்குது. அன்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அன்பு இருக்கிறவங்க மாதிரி தாண்டி சந்தேகம், அந்த ஈகோனஸ், பொசசிவ்னஸ் வரும். இவன் என்னை விட்டு போயிடுவானோ, இவ்வளவு அழகா நேர்த்தியா அம்சமா இருக்கானே, பாக்குறதுக்கு ஆளு சிக்குன்னு இருக்காரு. யாரும் இல்ல. இங்க ஒரு கொலை நடக்கும் பாத்துக்கோ. டென்ஷன் பண்றாதன்ட்ட. நிம்மதியா ஒரு செகண்ட் வெளிய எங்க போக முடியல. உன்னை தனியா விட்டு போறதுக்கு எனக்கு நீ பண்ணி கேமரா செட் பண்ற வீட்ல பேசாம அதுதான் பண்ண போறேன் நானு. உன்னால நம்பி எல்லாம் வீட்ல விட்டு போக முடியாது. எங்க அம்மா வீட்டுக்கு போக முடியல, என் அப்பாவை பார்க்க முடியல, யார் வீட்டுக்கு போக முடியல என்னால. இப்ப என்ன உனக்கு நான் யார் கூட பேசியிருந்தேன்னு தெரியணுமா? ஆமா அவ்வளவுதானே. பேசிட்டு இருந்தியா? இப்ப பாரு பேசுறேன்.
ஏய் ரவிராஜ் விட்டுரும் இடுப்பு பிடிச்சி கில்லாதரும் வேணாம் நபி சொல்றேன் ரவிராஜ் டேய் வேணாண்டா என்ன அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. அவ்வளோ வாடி மிமிக்ரி பண்ற அப்படி நம்புற நடிக்கிற தூள்ற அப்படியே இருக்கு வாய்ஸ் லேடிஸ் கூட தோத்துருடா ஏமாத்த என்ன லூசு டெய்லி பக்கோன்னு இருக்கு பைத்தியம் பக்கோன்னு இருக்கா ஆமா என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்ட்டு உன் பின்னாடியே என்னால இருக்க முடியாது ரவி ஏன் பின்னாடி ஏன் இருக்க வந்து முன்னாடி இது பின்னாடி இருந்துச்சு நான் டர்னு விட்டேன்னு நான் அந்த பின்னாடி சொல்ல அப்படியே? பையன் ஓடு வெளியே நல்லா பேசுறேங்க பேசணும் மாய முடி எது? என்னைய சந்தேகப்படுறல இப்ப புரிஞ்சுக்கிட்டியா நான் எவ்வளவு ஒரு பத்திரமாத்த தங்கம் அப்படின்ட்டு தங்கம் ஏன்டா இந்த மாதிரி என்ன பயன்படுத்தி பார்த்தேன். சரி நீ கேட்டு சவுண்ட் கேட்டுச்சு உனக்கு ஒரு ஜர்க்கு கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தேன். அப்படி யாரா இருந்தாலும் இப்படிதான் நம்புவாங்க. சரி நான் போயிட்டு வரேன் கருவாட்டை குழம்பு செஞ்சு வைக்கிறியா ஓடி ஏமாந்தியா